சாலோக்கியஞ்ச சராச்சராத்மக தனுத்தியானே. அந்த சிவன் எந்த ஸ்வரூபத்தில் இருக்கார்? பல ஸ்வரூபத்தில் இருக்கார். மரமாக இருக்கார், செடியாக இருக்கார், கொடியாக இருக்கார், மலையாக இருக்கார், தண்ணியாக இருக்கார், காத்தாக இருக்கார், மருந்தாக இருக்கார், பலவிதமாக இருக்கார் அவர். அந்த பலவிதமாக இருக்காருங்கிறது சொல்கிறது தான் ஸ்ரீருத்ரம். எல்லாத்துலேயும் ஈஸ்வரன் இருக்காருங்கிறது விஸ்வரூப அத்தியாயம் பகவத்கீதை. அது பெருமாளுடைய விஸ்வரூபம். சிவனுடைய விஸ்வரூபங்கிறது ஸ்ரீருத்ரம். நமோ ஹிரண்யபாகவேன்னு ஆரம்பித்து அவர் ஓஷதீனாம் பதையே, அவர் நதி ஓரத்தில் இருக்கார், மணலாக இருக்கார், அப்படி பல விதமாக இருக்குது. மணல்னு சொன்னால் அங்கே காஞ்சிபுரத்தில் மணலாக இருந்து உமாலிங்கனம் பண்ணி இந்த சிவனை பூஜை பண்ண இடம் அது. இப்படி பலவிதமாக பிரகிருதி நேச்சர்னு என்ன சொல்கிறோமோ, விருட்சேபியா மர உருவத்தில் இருக்கார், சரஸ்யாய அப்படின்னு கூல்யாய எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னு இருக்குது. அப்படி நோமி விஸ்வ விகிருதிமயீம், பிரகிருதிமயீம் நோமி விஸ்வ விகிருதிமயீம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அம்பாளுக்கு சொல்கிற மாதிரி அவர் சர்வாந்தர்யாமியாக சர்வாத்மதா. அது மாதிரி சராச்சராத்மக தனுத்தியானி. சரதனு அச்சரதனு. சரங்கிறது மனுஷா பட்சிகள் இதெல்லாம். அச்சரதனு, அச்சரங்கிறது ஸ்தாவரம் ஜங்கமம், மலை மடு இது மாதிரி இருக்கக்கூடியது. அதுவாகவும் இருக்கார் அவர். இப்படி இருக்கக்கூடியவரை நாம் தியானம் பண்ணணும் சிவனை. சராச்சராத்மக தனுத்தியானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்திர பவதி. இங்கே அத்திர சித்தம், வேறெங்கேயோ போய் இந்த ஜென்மாவுக்கு அப்புறமா வேறு இடத்துக்கு போய் அங்கேருந்துன்னு இல்லாமல் சாயுஜ்யம் சித்தமத்திர பவதி, இங்கேயே ஜீவன் முக்தியாக வரும். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய.